चलो फिर निकलो बाय, फिर मिलेंगे। हाँ अच्छे से धीरे चलाना, आजा एक बार, स्पीड मत चलाइए बेटा, ठीक है? ठीक है, आराम से जा। फ़ोन करूँगा मैं तेरे को। हाँ फ़ोन करूँगा मैं बीच में। बाय बाय। बच्चों को बोल देना। हाँ ठीक है, आराम से चलाना। ओके बाय। ஃப்ரெண்டுக்கு சொல்லியாச்சு பாய். இப்போது நெக்ஸ்ட்டு லொக்கேஷன் நம்மளுக்கு வந்து ஜம்மு. இன்றைக்கி ஆல்ரெடி லேட் ஆகிடுச்சு. ஸோ டெல்லி டிராஃபிக்கில் மாட்டுவேன்னு நினைக்கிறேன். சாப்பாடு வேணாண்டான்னு சொன்னேன், வெளியில் சாப்பிட்டுக்கிறேன்டா. இல்லைடா சாப்பிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு மழை வேறு பெய்கிற மாதிரிச்சு. அப்புறம் ரெயின் கோட்லாம் போட்டு திருப்பி கலட்டி இது பெரிய ப்ராசஸ் ஆகிடுச்சு. இப்போது காலையில் பார்த்திங்கன்னா இங்கே வந்து கொஞ்சம் வெக்கையாக தான் இருக்குது. ஃபுல்லாக நான் வந்து லக்கேஜ்லாம் டைப் பண்ணுறதுக்குள்ளே நடந்துட்டேன், ஈரமாகிடுச்சு ட்ரெஸ்ஸெல்லாம். இங்கே பாருங்கள், டெல்லியோட குப்பை மலை, அது மேலெல்லாம் புல்டோசர் வேலை பண்ணிகிட்ருக்கு. வண்டியில் ஆல்ரெடி கொஞ்சம் பஞ்சர்லாம் இருந்துச்சு. சரி ஜம்மு போயிட்டு மாற்றிடலாம் அப்படின்னு நினச்சேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயே வந்து இதாகிடுச்சு. ஸோ அப்படியே டயர்லேருந்து பேக் டயர் ஃபுல்லாகவே நான் மாற்றுறேன். அங்கே போய் ரிப்ளேஸ் பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்தேன். சரி ஓகே, டெல்லியிலே மாற்றுற மாதிரி வந்துடுச்சு. ஓல்டு பண்ணி ரொம்ப நேரமாக நிறைய கடையில் நான் தேடி இருந்தேன், எனக்கு கிடைக்கவே இல்லை. இது ஸ்வரூப் நகர்னு சொல்லிட்டு டெல்லியில் இருக்குது. இங்கே டேரெக்டாக எம்ஆர்எஃப்னால் இங்கே வந்து போடணும். நான் எம்ஆர்எஃப் டயர் தான் ப்ரிஃபர் பண்ணேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து டெல்லி தாண்டி ஹரியானாவில் இருக்கேன். ஸோ இப்போ இங்கேருந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போனால் பானிபத், ஜலந்தர் அப்படிலாம் வரும். ஸோ இன்றைக்கி காலையிலேருந்து ரைட் ஸ்டார்ட் பண்ணலான்னு பார்த்தா நம்ம டயர் என்னாச்சு வேலையை வச்சுட்டாரு. ஸோ டயர் வந்து ஃபுல் டயர் மாற்றிட்டேன் நான். எம்ஆர்எஃப் ஜாப்பர் இது. இப்போ என் வண்டிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 130, 70, 17 வரும். இந்த டயர் பார்த்தீங்கன்னா டெல்லியிலே கடல்லே இல்லையா, அந்த மாதிரி டெல்லியில் வந்து நான் இருந்த இடம் வந்து உத்தம் நகர், அந்த இடத்துக்கிட்ட நான் கேட்கும்போது இந்த டயர் வந்து நிறைய இடத்துல அவைலபிள் இல்லைன்னு சொன்னாங்க. அப்புறம் டேரெக்டாக எம்ஆர்எஃப்க்கு கால் பண்ணிட்டு அதுவும் வந்து 2-3 எம்ஆர்எஃப்பில் இல்லை, அப்புறமேல அரேஞ்ச் பண்ணி தரேன்னு சொன்னாங்க. அப்புறம் வேறு ஒரு எம்ஆர்எஃப் கிட்ட தான் எனக்கு கிடச்சிச்சு. அங்கே போய் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வண்டி எடுத்துகிட்டு நான் கிளம்பி வந்தேன். வரும்போது மழை பெஞ்சிருந்துச்சு, தெரியல தண்ணி எங்கேயா உள்ளே போயிருந்துக்குமா தெரியல. ஸ்டார்டிங் ப்ராப்ளமாக இருந்துச்சு வண்டியில். நேற்று தான் சர்வீஸ்லாம் பண்ணியிருந்தோம், பட் இருந்தாலும் கொஞ்சம் இது மாதிரி இருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் பிக்கப் ஆகிடுச்சு. அதனால் இன்றைக்கி கிளம்புறது லேட் ஆகிடுச்சு. இன்றைக்கி ஜம்மு போக முடியாதுன்னு நினைக்கிறேன். அதனால் நம்ம வந்து நடுவில் எங்கேயாவது ஹால்ட் பண்ணணும். ஸோ அது எங்கே ஹால்ட் பண்ணணும் என்னன்னு எனக்கே தெரியல. ஸோ வாங்க பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து பானிபத் வந்தாச்சு. ஸோ பானிபத் போர் அது வந்து ஹிஸ்ட்ரியில் வரும். அது பற்றி டீட்டெயில்ஸ்லாம் எனக்கு மறந்துருச்சு. அது வந்து இங்கே பெரிய போர் இங்கே வந்து மகாபாரத்தில் வரும்னு நினைக்கிறேன். கரெக்ட், அதில் நடந்த போர் இங்கே தான் நடந்திருக்கு. அதே மாதிரி குருக்ஷேத்ர அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் இங்கே போகிற வழியில் தான் வரும். ஸோ இப்போ நம்ம கிராஸ் பண்ணுறது வந்து பானிபத். ஸோ இது ஹரியானாவில் இருக்குது போல இருக்குது. ஸோ டெல்லி கிராஸ் பண்ணிட்டு வரும்போது இந்த ஹைவே பிடிச்சோம்னா நம்ம வந்து இதுதான் NH44 தான். இதில் தான் இந்த சிட்டிலாம் கிராஸ் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்குது. ஸோ அது ஆல்ரெடி பஞ்சர்லாம் இருந்தது. ஸோ டயர் மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும் போது அதுக்கு முன்னாடி இது மாதிரி நடந்துச்சு. ஸோ மிட் ஆஃப் தி சிட்டி டிராஃபிக் அது மாதிரி இருக்கும்போது நான் வந்து மெதுவாக அப்படியே, லக்கேஜ் வந்து கம்மி தான் எனக்கு, அதனால் அப்படியே ஸ்லோவாக ஓட்டிட்டு கொஞ்சம் ஒரு பஞ்சர் ஷாப் வரைக்கும் லைட்டாக அப்படியே வந்துட்டேன். அதனால் கொஞ்சம் ஓரளவுக்கு மார்னிங் கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக தான் இருந்துச்சு. ஸோ இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ஜம்முக்கு வந்து 9 ஹவர்ஸ் காட்டுது அண்ட் 500 கிலோமீட்டர் இருக்குது. இன்னும் 100 கிலோமீட்டர் நம்ம வந்து டெல்லியிலேருந்து வெளியில் வந்திருக்கோம். டோட்டலாக 600 கிலோமீட்டர் கிட்ட
டெல்லி டு ஜம்மு. 100 கிலோமீட்டர் வந்துட்டோம், இன்னும் 400 கிலோமீட்டர் இருக்குது. ஸோ நம்ம பிளான் பார்த்திங்கன்னா எப்படின்னா, போயிட்டு எங்கேயா ஒரு ஆல்மோஸ்ட் லைக் ஒரு 300 கிலோமீட்டர்னாச்சும் இப்போ ஓட்டலான்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, இன்றைக்கி ஏன்னா மணி இப்போது 4:45 ஆகுது. நைட்டு இருக்கிற டைம் வரைக்கும் நம்ம ஓட்டிட்டா மார்னிங் கொஞ்சம் சீக்கிரமாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து ஜம்மு கிராஸ் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ ஓட்ட பிளான் படியே போகல. ஸோ பிளான் பி யூட்டிலைஸ் பண்ண வேண்டியதான். பிளான் பிலாம் ஒன்றும் கிடையாது, நம்ம செட் பண்ணுறது தான் பிளான் பி. ஜலந்தர் 232, அம்ரிஸ்டர் 311. குருக்ஷேத்திரம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஸோ பானிபத் தாண்டிட்டு குருக்ஷேத்திரம் வந்துட்டோம். டெல்லியிலேருந்து இங்கே வரைக்கும் பார்த்திங்கன்னா ஜேர்னி நல்லாயிருக்கு. இந்த ரோடு இதே மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் வந்து எவ்வளோ ஸ்ட்ரெச்சு இழுத்துக்க முடியும், ஆனால் பார்த்து ஓட்டணும். இங்கே அம்பாலா வந்தாச்சு. இதுதான் ரயில்வே ஸ்டேஷன், अम्बाला रेलवे स्टेशन। पाजी ये पंजाब है? अच्छा, यहाँ से पंजाब है? अच्छा 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 अच्छा, ठीक। मैं जा रहा हूँ उधर, जम्मू जा रहा हूँ। जम्मू जम्मू रास्ता सही है यहाँ से लुधियाना से? रोड सही है? ओके, थैंक यू जी। ओके जी, ओके जी, ठीक है जी, थैंक यू। பஞ்சாப் இந்த டோல் தாண்டினதுக்கு அப்புறம்லேருந்து பஞ்சாப் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. ரோடெலாம் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காப்புல, பார்ப்போம். लुधियाना वलिया போவோம். 100 मीटर आगे जाओगे, पुल क्रॉस करना है, नाला क्रॉस। ओके सर, बाय। இப்போ பார்த்தோம்ல, அவங்க வந்து லுதியானா ரைடர் அவர். ஸோ எனக்கு லாஸ்ட் டைம் ஜம்மு எக்ஸ்பெடிஷனில் போகும்போது எனக்கு அவர் பழக்கம். அதனால் லுதியானா வரும்போது நாங்கள் அவருக்கு கால் பண்ணி சொல்லிட்டேன். அதனால் அவர் வந்து ஜஸ்ட்டு இந்த ஹைவே கிட்ட வந்தோன்னே நான் வந்து லஸ்ஸி கேட்டேன் அவர்கிட்ட, எதாவது வேணுமான்னு கேட்டார். பஞ்சாப் வந்து லஸ்ஸி குடிக்காமல் இருந்தால் எப்படி, அதனால் லஸ்ஸி குடிச்சிட்டு அப்புறம் அப்படியே ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு இப்போ தான் கிளம்புறேன். நல்ல இது மாதிரி ஒரு 4 ரைடர் நம்ம கூட வந்து கான்டாக்ட்ஸ் வச்சுருந்தோம்னா நம்ம ஓரளவுக்கு நம்மளுக்கு இதாக இருக்கும், ஈஸியாக இருக்கும் எல்லாமே. லுதியானாலே எனக்கு 2-3 கான்டாக்ட் இருக்குது ஆல்ரெடி. கான்டாக்ட் நம்ம இப்போ இந்த எல்லாமே ரைட்லேருந்து தான் நம்மளுக்கு வந்து பழக்கம். அது அப்படின்னு நம்ம போக 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 கான்டாக்ட் கிடச்சி ஒரு எமர்ஜென்சி ஒரு ஹெல்ப்னால் கூட நம்மளுக்கு ஒரு சப்போர்ட் பக்கத்தில் இருக்கும். மணி இப்போ 10:20 ஆகுது. சரி, இதுக்கு மேலே வந்து பட்டான்கோட் போனால் கொஞ்சம் லேட் ஆகிடும். அதனால் நான் என்ன பிளான் பண்ணேன்னா, எனக்கும் கொஞ்சம் டயர்டாக இருக்கு. ஒரு 100 கிலோமீட்டர் முன்னாடியே ஒரு ஸ்டாப்பில் நின்று ஜலந்தர்னு ஒரு இடம், அங்கே ஒரு ஹால்ட்டை போட்டுடலான்னு பார்த்தேன். ஹால்ட்டை போட்டு, ஏன்னா நாளைக்கு ட்ராவல் வந்து ரொம்ப லாங்கு. ஸோ டைரெக்டாக இங்கேருந்து கார்கில்ல ஸ்டாப் பண்ணலான்னு இருக்கேன். அதனால் எனக்கு ரெஸ்ட்டு ரொம்ப வேணும். அதனால் ஸ்டாப் பண்ணிவிட்டு போய் பார்ப்போம். நம்ம வந்து ஜலந்தரில் ஸ்டாப் பண்ணிக்கலாம். இன்னும் ஒரு 40 மினிட்ஸ் இருக்குது இங்கேருந்து. லுதியானாலேருந்து கிளம்பிட்டேன். ஜலந்தர் 24 கிலோமீட்டர். ஜலந்தர் சிட்டி. ஹோட்டல் பார்க்க போயிட்டுருக்கேன். ஒரு ஹோட்டல் 2 ஹோட்டல் பார்த்துருக்கேன். அதனால் ஜலந்தரில் இன்றைக்கி ஸ்டே.